பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, "என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்" என்றார். ஆமென். உங்கள பார்த்து தான் சொல்றாரு. இங்க பவுல் என்கிற தேவ மனிதர், அவருடைய சரீரத்துல ஒரு வேதனை, ஒரு முள் மாதிரி குத்திட்டே இருந்ததாம். ரொம்ப வேதனையில அப்படி ஒரு பிரச்சனை அந்த தேவ மனிதருக்கு. சரீரத்துல ஒரு வியாதியோ, ஒரு நெருக்கமோ அவரை குத்திட்டே இருந்துச்சாம். வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்ததாம். ஊழியம் செய்வதற்கு தடையா காணப்பட்டது. ஆண்டவரிடத்துல போய் அவர் ஜெபிக்கிறாரு. "ஆண்டவரே, இந்த முள் எடுத்து போடுங்க." ஆண்டவரால முடியுமா முடியாதா? எந்த முள்ளையும் எடுத்து போட அவரால முடியும். எந்த வியாதியையும் மாற்ற அவரால முடியும். எந்த பிரச்சனையும் அவரால தீர்க்க முடியும். பவுல் 3 முறை ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் முதல்ல பதிலே தரல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, "மகனே, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் முள்ள எடுத்து போடுறேன்." உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லல. முள்ளு இருக்கத்தான் செய்யும். வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கும். ஆனா என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னை பலப்படுத்தி நடத்துவேன். சகாயம் செய்வேன். சில சமயம் அப்படித்தான் ஆண்டவர் பதில் தருவாரு. உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு வியாதி முள்ள போல வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஒரு பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீங்க ஊழியம் செய்யற இடத்துல முள்ளு மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்து கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீங்க எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்ப்பீங்க. அது மாறவே மாறாது. அதனால சில சமயம் சோர்ந்தும் போயிடுவீங்க. சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? "என் கிருபை உனக்கு போதும்." அது அப்படியே இருக்கும். ஆனா உங்களை பாதிக்காது. கர்த்தருடைய வல்லமை பலமா உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும். ஜெபிக்கலாமா? "ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும்பா. நான் இனி இதை குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். இதுக்காக அழுது கொண்டு சோர்ந்து போகவும் மாட்டேன். உம்முடைய கிருபை போதும். என் பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் முன்னேறி போவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் bless you.